அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எஃப்எம் சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஈஸியான முறையில் காஞ்சிபுரம் இட்லி வந்து செய்ய போகிறோம். ஈஸி தாங்க, அருமையான முறையில் வந்து செய்ய போகிறோம். சூப்பராக அசத்தலாக இருந்துச்சு. நான் வந்து இந்த காஞ்சிபுரம் இட்லி வந்து ரொம்ப கஷ்டம்னு நினச்சேன். ஆனால் ஈஸி தான், ரொம்ப ரொம்ப ஈஸி. அது வந்து நான் வந்து கேக்கு மாதிரி அந்த டம்ளரில் வந்து ஒட்டாமல் வந்துடும். ஆயில் அப்ளை பண்ணி நம்ம ஊற்றும் போது ஒட்டாமல் வந்துடும். அதே மாதிரி இதுக்கு பச்சரிசி சேர்க்குன்னு ஒரு பங்கு இட்லி அரிசினா ஒரு பங்கு வந்து பச்சரிசி சேர்க்குன்னு. அதே போல் வந்து இது குறப்பாக அரைக்கணும். அரிசியை இட்லிக்கு எப்படி அரைக்கிறோமோ அதே மாதிரி தான் வந்து உளுந்து வந்து அரைக்கணும். இது சாப்பிட்டு பார்த்தேன் பாருங்கள், வெளியே சொல்கிறேன், சூப்பராக இருந்துச்சு. அப்படி இருந்துச்சு. காஞ்சிபுரம் இட்லிக்கு என்னென்ன சேர்க்கணுங்கிறத செய்முறையை பார்த்துருவோம். இட்லி வந்து பச்சரிசி 2 கப்பு, இட்லி அரிசி 2 கப்பு, அதே மாதிரி உளுத்தம்பருப்பு வந்து 1 கப்பு, 2 டீஸ்பூன் வெந்தயம் வச்சு நான் வந்து நல்லா வந்து ஊற வச்சு நான் வந்து ஈவினிங் தான் அரைக்க போகிறேன். அதனால் வந்து ஒரு 12 மணி போல் நான் வந்து ஊற வச்சு நம்ம வந்து ஒரு 6 மணி போல் அரைச்சிக்கிட்டேன். இது வந்து காலையில் ஊற்றுறதுனால நான் வந்து ஈவினிங்கே அரைச்சிக்கிட்டேன். நீங்கள் அப்படி வந்து ஈவினிங் ஊற்றுறத மாதிரி இருந்தாக்கா நீங்கள் காலையிலேயே அரைச்சிக்கலாம். இது வந்து அந்த மாதிரி புளிக்க வச்சு நம்ம வந்து இட்லி ஊற்றும் போது தான் காஞ்சிபுரம் இட்லி வந்து டேஸ்ட்டு கிடைக்கும். தயிர் ஊற்றுறத விட இதே மாதிரி செய்து பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு வேறு லெவல் தான். உளுந்து வந்து நம்ம இட்லிக்கு அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்மூத்தாக அரைச்சிக்கணும். அரிசி மட்டும்தான் கொஞ்சம் கொரப்பு தன்மையாக இருக்குன்னு. இது வந்து இந்த கொரப்பு இருக்குன்னு ரொம்ப அரிசி மாதிரி நம்ம அரைச்சிடக்கூடாது. ஓரளவுக்கு கொரப்பாக இருக்குன்னு, அவ்வளோதான். இட்லி மாவு அரைச்சி மாவு வச்சாச்சு. இது வந்து மறுநாள் வந்து நான் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கிட்டேன். இதுக்கு தேவையானவை, காஞ்சிபுரம் இட்லிக்கு தேவையானவை என்னென்ன சேர்க்கணுன்னா, கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், முந்திரி, அப்புறம் கருவேப்பிலை, மிளகு, ஜீரகம், பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கொஞ்சம் சுக்கு சேர்த்தா தான் இந்த காஞ்சிபுரம் இட்லிக்கு நல்லாயிருக்கும். அது வந்து ரொம்பவும் ஆரோக்கியமானது இந்த இட்லி. இந்த செரிமானத்துக்கெலாம் ரொம்ப நல்லது. இதுக்கு வந்து தாளிப்பு கொடுத்துருவோம். ஒரு கடாய் வச்சுருக்கேன். 2 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். 2 குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதுக்கு என்னென்ன சேர்க்குறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து கடுகு 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 3த்தையும் வந்து நம்ம வறுத்துட்டு முந்திரியை வந்து ஒரு 10 முந்திரி உடச்சி வச்சுருக்கேன். பொன்னிறமாக வறுத்து அந்த மாவில் வந்து சேர்த்துக்கினேன். நான் மாவு வந்து கொஞ்சமாக தான் எடுத்துக்கிட்டேன். என் 2 பேருக்கு தான். அதனால் வந்து நான் 2 பேருக்கு உள்ள மாவை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். பாக்கி மாவை வந்து நான் வந்து இட்லி ஊற்றுறதுக்கு நான் வந்து ஸ்டோரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு தேவையானது மட்டும், நமக்கு வேஸ்ட்டாக ஆகிடக்கூடாது. நிறைய பேர் இருந்தால் நிறைய சேர்க்கலாம். நான் கொஞ்சம் பேர் இருக்கிறதுனால நம்ம வந்து வீடியோவும் போட்டுடுவோம் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். அதுக்கு தேவையான முந்திரி, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் சேர்த்து இப்போ தாளிப்பு வந்து பொன்னிறமாக வறுத்த உடனே நம்ம வறுத்துட்டு இந்த இதில் சேர்க்கணும். நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. இப்போ வந்து மாவில் கலந்துப்போம். அதே மாதிரி இன்னொரு குழிக்கரண்டி அளவு சேர்த்து ஜீரகம், மிளகு இடிச்சிக்கணும் உரல்ல. ஏன்னா இடித்தா தான் வந்து அது வந்து நல்லாயிருக்கும். நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு போவோம். மிளகுலாம் முழுசாக போட்டால் நம்ம வந்து எடுத்து வச்சுருவோம். பசங்களும் எடுத்து வச்சுருவாங்க. அதனால் இடித்து போட்டாக்கா நம்ம சாப்பிட்றலாம். கருவேப்பிலை அதெல்லாம் சேர்த்துக்கிட்டு ஒரு 3 கொத்து 2 கொத்து கருவேப்பிலை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எந்த மாவு வந்து எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு வந்து இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, முந்திரி, மிளகு, ஜீரகம்லாம் சேர்த்துக்கங்க. கரெக்டாக இருந்துச்சு. நான் சேர்த்த விதம் வந்து கரெக்டான அளவு. சேர்த்துட்டு அடுத்தது வந்து கொஞ்சமாக வந்து சுக்கு பவுட்ரு வந்து ஒரு 2 பிஞ்சு அளவுக்கு போட்டுக்கிட்டேன் நான். கொஞ்சமாக மாவு கொஞ்சமாக இருக்கா, ஏன்னா கசப்பு தன்மை வந்துடும். அதனால் வந்து அந்த சுக்கு வந்து போட்டுக்கணும். ரொம்ப செரிமானத்துக்கெலாம் ரொம்ப நல்லது. சுக்கு போட்டுட்டு எல்லாத்தையும் கலக்கிக்கிங்க. இதில் உப்புலாம் போட்டு தான் நான் வந்து மாவு கலக்கி வச்சு அதை எடுத்துருக்கேன். இப்போ ஒரு 2 டம்ளர் ஒரு கிண்ணம். இது வந்து வாழை இலையில் செஞ்சாக்கா சூப்பராக இருக்கும். வந்து இதில் வந்து நல்லெண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு கிண்ணத்துலேயும் 2 டம்ளர்லேயும் இந்த 3த்தில் தான் நான் வந்து 2 பேருக்கு நான் வந்து ஊற்றிக்கிட்டேன். அதே மாவு இருந்துச்சு, இன்னொரு டம்ளர்லேயும் நான் ஊற்றிக்கிட்டேன். கரெக்டாக இருந்துச்சு. மொத்தம் வந்து 3 டம்ளரு ஒரு கிண்ணத்தில் வந்துச்சு இந்த மாவு. இதே வந்து 2 பேருக்கு கரெக்டாக இருந்துச்சு எங்களுக்கு. நல்லா அப்ளை பண்ணிவிட்டு
இந்த மாவு வந்து கெட்டித்தன்மையாக இருக்குன்னு, ரொம்ப தண்ணியாக ஆகிடக்கூடாது. இட்லி மாவுலாம் இருக்கும் இல்லையா, அதை விட இன்னும் கொஞ்சம் கெட்டித்தன்மை இருக்குன்னு ஒரு கிண்ணத்தில் வந்து ஒரு 3/4 பதத்துக்கு ஊற்றினா போதும். டம்ளர்லேயும் 3/4 பதத்துக்கு, ஏன்னா பொங்கி வந்துடும் வேகும் போது. அதனால் வந்து 3/4 பதத்துக்கு ஊற்றி நம்ம வந்து வச்சுட்டு இட்லி பானையில் ஒரு நல்லா தண்ணியை கொதிக்க விட்டுட்டு தான் நம்ம இதை எடுத்து வைக்க போகிறோம். இட்லி பானையை வந்து ஒரு 5 நிமிஷம் ஆகுது வச்சு, அது கொதி வந்துருச்சு அந்த தண்ணி. அது மேலே காட்டன் துணி போட்டு இந்த டம்ளரு கிண்ணம்லாம் வைக்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னோடய எஃப்எம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முழுமையாக எனது வீடியோ பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ வந்து ரெடியாக இருக்குது. இதில் வந்து நான் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ரெடியாக வச்சுருக்கேன். இட்லி பாத்திரம் வந்து நல்லா கொதி வந்துருச்சு. இதில் வந்து ஒரு 2 டம்ளரும் ஒரு கிண்ணமும் வச்சுருக்கேன். வச்சுட்டு இடையில நம்ம வந்து வெந்திருக்கான்னு குத்தி பார்க்கணும். மாவாக இருந்துச்சுன்னா வெந்த பிறகு ஒரு 15-17 நிமிஷம் ஆச்சு எனக்கு வேகிறதுக்கு. ஏன்னா நம்ம வந்து டம்ளரில் வந்து சேர்க்குறோங்கிறதுனால வேகிறதுக்கு டைம் எடுத்துச்சு. இப்போ வந்து நல்லா ஒட்டாமல் வெந்து வந்துருச்சு. ஒரு ஸ்பூனால் தான் பார்த்தேன். அதில் வந்து ஒட்டலை. கொஞ்சம் சூடு ஆறுன உடனே எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா? அருமையாக இருந்துச்சுங்க. சாப்பிடும் போது தான் தெரியும். ருசித்து சாப்பிடுவோன்னு சொல்லுவேன் இல்லையா, சூப்பராக இருந்துச்சு. ரசித்து தாங்க சாப்பிடணும். அந்த ருசியோட தன்மை வந்து அப்போ தான் தெரியும் நமக்கு. அதனால தான் சொல்கிறது. இதை வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. ஓரத்தில் நம்ம வந்து கீறி விட்டுட்டு இதை வந்து கொஞ்சம் சூடு வந்து ஆறுன்னு, ரொம்ப சூடாக இருந்தால் வராது. ஓரளவுக்கு சூடு ஆறுனோடனே கொஞ்சம் தட்டி விட்டாவே நமக்கு வந்து வந்துடும் அழகாக எடுக்கிறதுக்கு. நல்லா மெதுன்னு கேக்கு மாதிரி எப்படி இருக்குது பார்த்தீங்க, நான் காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. அருமையான காஞ்சிபுரம் இட்லி அருமையாக ரெடியாக இருக்குது. அனைவரும் சாப்பிட வாங்க. அடுத்த சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.